எல்லோ இந்த கேள்வி வந்து கண்ணால் வந்து ஒன்று இருக்குது பில்லி சூனியம் இதெல்லாம் உண்மையானு சொல்லி இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆன்சர் பார்த்துருக்கோம் 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ திருப்பியும் பார்ப்போம். இப்போ இந்த பில்லி சூனியம் எல்லாம் உண்மையானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதை அறிகிறதுக்கு நாங்கள் 3 வழிகளை பின்பற்றணும். ஒன்று வந்து மத ரீதியாக, அதாவது ஆன்மீக ரீதியாக, 2வது வந்து விஞ்ஞான ரீதியாக, 3வது வந்து உளவியல் ரீதியாக. இந்த 3 வகையிலையும் ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் இது உண்மைத்தன்மையை அறிய முடியும். முதலாவது வந்து ஆன்மீக ரீதியாக, மத ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் உண்மைதான். அநேகமான மதங்கள், உலகத்தில் உள்ள அநேகமான மதங்கள் இந்த பில்லி சூனியம் எல்லாம் உண்மை, இந்த பில்லி சூனியம் செய்யறதன் மூலம் இன்னொருவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அவரை வந்து சீர்குலைக்கலாம், அவற்றை அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப மத ரீதியா பார்த்தோம்னு சொன்னா இது உண்மை, அநேகமான மதங்கள் இதை ஏற்குது. அடுத்ததா விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னு சொன்னா இது வந்து போய் விஞ்ஞான ரீதியா ஏற்றுக்கொள்ளப்படையில. என்னன்னு சொன்னா இப்போ ஒருவற்ற அன்றாட வாழ்க்கையில ஒருவரில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒருவற்ற அன்றாட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும், அவரை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மீது நாங்க வந்து ஏதோ ஒரு வடிவத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கம் வந்து எனர்ஜி, பவர் அப்படின்னு சொல்லி அலை வடிவத்தில் எதுவும் சொல்லி ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் வந்து அங்க மாற்றம் அப்படின்றது நடக்கும். இப்ப இங்க பில்லி சூனியம் செய்யறாங்க, அவர்ல மாற்றம் நடக்குது. ஆனா இடையில என்ன வடிவத்துல அங்க தாக்கம் ஏற்படுத்தப்படுது. இப்ப ஒரு இடத்துல ஒரு பொருள்லையோ ஏதோ ஒன்றுல ஒரு மாற்றம் நடக்குன்னு சொன்னா அங்க வந்து ஏதோ ஒரு வடிவத்துல தாக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதாலதான் வந்து அந்த பொருள்ல மாற்றம் ஏற்படுது. அதே போல இங்க ஒரு தாக்கம் ஒன்று நடந்திருக்கணும், அது ஏதாவது ஒரு வடிவத்தில் நடந்திருக்கணும். இங்க வந்து அப்படி எதுவுமே நடக்க இல்லை. அப்ப விஞ்ஞானம் வந்து இதை ஏற்றுக்கொள்ளல, அறிவியல் ரீதியா இது ஏற்றுக்கொள்ளப்படல. அடுத்தது வந்து உளவியல் ரீதியா பார்த்தோம்னு சொன்னா இதுல உண்மை தன்மை இருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டா இப்போ ஒருவருக்கு வந்து பில்லி சூனியம் செய்யறாங்க, அவருக்கு வந்து தெரிஞ்சிருது தனக்கு வந்து பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னு அவர் என்ன செய்யணும் சொன்னா அதை யோசிச்சு உளவியல் ரீதியா அவருக்கு தாக்கம் ஏற்படுது. அப்ப இதை யோசிச்சு அவருக்கு வந்து உளவியல் ரீதியா தாக்கம் ஏற்படுது, மன விரக்தி ஏற்படுது, வேலை இடத்துல பிரச்சனை ஏற்படுது, பணியிடத்துல, வீட்டுலன்னு சொல்லி இதை யோசிச்சு எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது, மன அழுத்தம் ஏற்படுது, வேலைகள்ல மாற்றம் ஏற்படுது, பணப்பற்றாக்குறை அதீதன்னு சொல்லி இதை யோசிச்சதுல அவற்ற வாழ்க்கை வந்து சீர்குலைஞ்சு அவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்படுது. அப்ப பில்லி சூனியம் செஞ்சதுல உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கு. இது எப்படின்னு கேட்டா அவர் வந்து அதை பற்றி யோசிச்சதாலதான் அவருக்கு வந்து உளவியல் ரீதியான தாக்கம் இருக்கு. இது வந்து பில்லி சூனியம் செய்யப்பட்டதால ஏற்பட்ட தாக்கம் இல்ல, இது வந்து அவர் யோசிச்சதால வந்த ஒரு உளவியல் தாக்கம், ஒரு மறைமுகமான தாக்கம். அப்ப பில்லி சூனியம் உண்மையான்னு பார்த்தா ஆன்மீக ரீதியா, மத ரீதியா வந்து இது உண்மை, அநேகமான மதங்கள் இது நம்புது, ஆன்மீகம் வந்து இதை உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுது. இதே நேரத்துல அறிவியல் ரீதியா, விஞ்ஞான ரீதியா வந்து இது ஏற்றுக்கொள்ளப்படையில. இதே நேரத்துல உளவியல் ரீதியா பார்த்தோம்னு சொன்னா உளவியல் ரீதியா இது வந்து நேரடியா இல்ல, மறைமுகமான ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்துது.